எதா இருந்தாலும் நேருக்கு நேர் முகத்தை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். வந்துட்டா அவங்க அம்மா. அப்பப்போ வந்து நிம்மதியாக இருக்க குழந்தைங்கள அழ விட்டு போயிடுவான். என்ன மம்மி அவங்க மம்மி. இதே அவங்க பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் மைக்கண்ணி. ரொம்ப நல்லவங்க அவங்க. இவளெல்லாம் அப்படி வளர்த்தாங்க அவங்க அம்மாவை. ஆனால் அவங்க அம்மா என்னடானா அவங்கள கண்டுக்கவே மாட்டான். பாட்டி நல்லா அடிமா அவங்க அம்மாவை. எதுக்கு எங்களை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேற அப்படின்னு கேளு. அங்கே கிராணி வந்து நீ எப்போனா தான் வர, நான் இப்போயே பாலை குடிச்சிக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் சொல்லிட்டு நின்னபடியே பால் குடிச்சு. ஏம்மா கீக்கி உனக்கு பசிக்கலையா? உங்கள் மம்மியே எப்போ தான் வருவாங்க, அப்போ போய் பால் குடிச்சிக்கலாம்லம்மா. செல்லம். ஆமாம், நீங்கள் இந்த மிலிட்ரி ஸ்குவாட் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் பெருக்கும்போது விளக்கமாற வேடிக்கை பார்ப்பீங்க. இன்னும் பெருசானதும் விளக்கமாற துரத்தி அடிப்பீங்க, அப்படி தானே? செல்லம் போய் பால் குடிமா. அங்கூட நீ நான் சொன்னதை உடனே கேட்டுட்டியோன்னு நினச்சேன். இப்போவும் ஏமாந்துட்டேன். இப்போவும் நீ பால் குடிக்க போறேன்னு நினைச்சேன். பார்த்தா உங்க அம்மா மலை ஏறி அந்த பக்கம் இறங்கிட்டு இருக்க. கீக்கி பசிக்கலையா? கீக்கிக்கு இவ்வளோண்ட இருக்க, சரியா சாப்பிட்றதே கிடையாது கீக்கி. இவரு அங்க போய் இல்ல விளையாட்டு வேற. கீக்கி பால் குடிமா. என்ன பண்ணிட்டு இருக்கமா கிக்கி? கிக்கி பேபி, கிக்கி பேபி, கிக்கி பேபி, கிக்கி பேபி நீங்க தானா? வாங்க வந்து பால் குடிக்குங்க. அப்புறம் உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவா. அதான் சரி. பால் வேண்டாமா? அம்மு மாதிரி போல 1 மாசத்துலேயே பால் வேணான்னு சொல்கிறான் கீக்கி. 1 மாசம் பேபி தானே நீ? உங்கள் அம்மாவும் இப்படிதான், பாலே குடிக்க மாட்டா அவங்க அம்மாட்ட சரியாவே. சோறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா அவங்க அம்மா சின்ன வயசுலேயே. என்ன அம்மோ அம்மோ? ரொம்ப நல்ல பொண்ணு அம்மோனி அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் நீ உன் குட்டிங்களை பார்க்குற விதத்தை பார்த்தா எனக்கு அப்படி தோணலை. பின்னாடி கீக்கி ஏதோ பதுங்கி வந்துட்டு இருக்கு. கீக்கிம்மா என்னம்மா அப்படி மெதுவாக வந்துக்கிட்டு இருக்க? வந்தா போயிட்டால, அவ்வளோதான், உங்களோட பால் கோட்டா முடிஞ்சு போச்சு.
உங்களுக்கு இப்போயே வயிறு நிறைஞ்சிருக்குமா, அதுவும் கீழே அவங்க அம்மாவை வேடிக்கை பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிரும்னு அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கா. ம் ராணி என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கையை தூக்கி அடிக்க மாட்டியா அவங்க அக்காவை? நீ அவங்க அக்கா உன்னைய போட்டு கடிச்சு கொதறிட்டு இருக்கா. பாப்பாவுக்கு இன்னும் தூக்கம் தெரியலையா? இல்லாட்டி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்படி இருக்கீங்களா மேடம்? இல்லை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கடிக்க ஆரம்பிக்கலையா? கையை தான் நக்கிட்டு இருக்கியாம்மா. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பேபியாக வந்து சண்டை போடுவீங்களோ? ஆமாம், அப்படி தான். 2 பேரும் சரியாகவே சாப்பிடல, இதில் வந்து சண்டை வேற. முகத்துலலாம் வந்து கடிச்சு விளாடக்கூடாது சரியா? வயிற்றுல தான் கடிச்சு விளாடணும் சரியாம்மா? கிராணிம்மா, முகத்தில் கடிக்கக்கூடாதுமா. முகத்தில் கடிக்கூடாது, என் கையை கடிக்க. சரி, நீங்கள் இப்படியே சண்டை போட்டுட்ருங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சு பண்ணிடலாம். பாய்.